ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கேரட் பீன்ஸ் பொரியல் தான். இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. இந்த கடுகை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இந்த கடுகு வெடிச்சதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு, அப்படியே 4 பச்சை மிளகாயும் சேர்த்து, ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு ஆஃப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி, ரொம்ப அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சமாக தான் போடணும். அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அதை நல்லா தாளித்து விட்டுட்டு, இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட் பீன்ஸ் இது ரெண்டையுமே இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 3 கேரட் அப்புறம் ஒரு 20 பீன்ஸ் பக்கம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நான் வதக்கி விடணும். இந்த எண்ணெயில் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஏன்னா அப்படியே தண்ணியோட நல்லா கழுகி எடுத்து வச்சனால கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதை எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதுக்கு நான் தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் உப்பு பிடிக்கணும், அதனால எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் ஊற்றினதும் நம்ம நல்லா இந்த மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் வத்திரும். அப்படியே இது வெந்துடும் பாருங்கள். கேரட் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ரெண்டுமே சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு இதுதான், அதனால சீக்கிரமாக வெந்து வந்துருச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சா, இப்போ நான் வந்து ஒரு திருவன தேங்காய் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் திருவல் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த தேங்காய் துருவல் தான் வந்து ரொம்பவே வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இது இந்த தேங்காய் துருவலோட சேர்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். இது வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி லைட்டாக ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு லைட்டாக ஒரு ஒரு 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் கலந்து கரெக்டாக வந்துடும். இப்போ சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.